மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் கியூஸ் லைஃப் ஹப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக கிரவுண்ட் லட்டு, அதாவது நிலக்கடலை லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதுமானது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அகலமான பாத்திரம் ஏதாவது வச்சுக்கோங்க. நான் வந்து வடை சட்டி வச்சுருக்கேன். அந்த கப்பில் நான் காமிச்ச கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க நிலக்கடலை. ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டியது இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியமில் நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இதை ரோஸ்ட் பண்ணுறதுலேயுமே வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோனையுமே நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். பக்கம் வந்து அதை ஆறுறதுக்கு வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து வெள்ளத்தை உடச்சி எடுத்துக்கிறேங்க. எனக்கு கட்டி வெல்லம் தான் கிடச்சிது. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி கல் வச்சு நல்லா உடச்சி பொடி பொடியாக வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இது இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம். பட் ஒயிட் சுகர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. ஸோ வந்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லைனா வந்து வெல்லம் தாராளமாக ஆட் பண்ணலாங்க. இன்னும் ஹெல்த்தியர் வெர்ஷனில் வேணும்னா டேட்ஸை கூட வந்துட்டு நம்ம மாற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். பட் அது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்து எப்படின்னு சொல்கிறேன். டேட்ஸை வந்து மசிச்சு சுகருக்கு பதிலாக ஆட் பண்ணிட்டாலும் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது குழந்தைங்களுக்கும் நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளத்தை நான் இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் எடுத்த இதில் 3/4 கப் வந்து நிலக்கடலை எடுத்திருந்தேன்னா இப்போ அதே பவுலில் ஒரு 1/4லேருந்து 1/2 கப் எடுத்தாலே போதுமானது. ஸோ மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நான் வச்சுருவேன். திருப்பி தேவைன்றப்ப யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ வந்து இந்த நிலக்கடலை ஆறிடுச்சுங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கையில் தேய்ச்சி எடுத்தோன்னா அதில் இருக்கிற தோல் எல்லாமே வந்துடும். அந்த தோல் எல்லாமே எடுத்துகிட்டு வெள்ளை கடலையாக கிடைக்கும் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாதிரி லட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட சத்துக்கள் கிடைக்குங்க. நம்மளுக்கு வந்து வெளியில் சாப்பிட்றப்ப என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் வீட்லேயே நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியர் வெர்ஷனாகவும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து தோல் ஃபுல்லாக நீக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வெள்ளை கடலை வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக நான் வந்துட்டு இந்த பொடிச்சு வச்ச வெள்ளத்தையே இன்னொரு டைம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் ரொம்ப அடிக்கணும்னு இல்லை. இந்த அளவுக்கு இப்போ நான் கையில் காமிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருந்தாலே போதுமானது. வந்து பத்தலைன்னா கூட அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப தித்திப்பாக இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கூட கொஞ்சம் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் அது மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நிலக்கடலை அடுத்ததான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்துன வாக்கில் நம்ம ஒரு டைம் வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். வந்து நம்ம நல்லா வந்து அடித்து எடுத்தாச்சுங்க. நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ சாப்பிடும்போது வாய்க்கு கடலை வரணும் அப்படின்றதுக்காக பொட்டுக்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் உருண்டை வரணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு, பவுடராக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பவுடராக இல்லைனா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாய்க்கு வராது. நான் சொன்ன மெஷர்மெண்ட் அளவுக்கு போட்டதில் எனக்கு ஒரு 17 லட்டு இந்த சைஸில் பிடிக்கும்போது கிடச்சிதுங்க. பிடிச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பாப்பா வந்தாங்க. சரின்னு சொல்லி ஒரு லட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பாப்பா எப்பயுமே ஃபஸ்ட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் பிடிச்சது அப்படின்னா கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. பேபி எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான லட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 2 வீக்ஸ் வரைக்குமே சூப்பராக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டட்டா பை.